ஹாய், இன்றைக்கி நம்ம சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம். கார்த்திக்கு இன்றைக்கி மார்னிங் ஸ்கூல் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, மார்னிங் விளாக் பார்க்க போகிறோம் இல்லை. இன்றைக்கி வந்து பாஸ்மதி பிரியாணி. பாஸ்மதி ரைஸில் பிரியாணியா? எஸ். அவனுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குன்றதுனால பிரியாணி செஞ்சு கொடுத்து அனுப்பிடுறேன். ஆமாம். வேறு என்ன ஸ்பெஷல் இது கூட தெரில, யோசிச்சு தான் செய்யணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்க போகிறேன். நானும் காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு விட்டுட்டு இருந்தேன், ஆனால் என்னால் முடியல, கை காலெலாம் உதுருது. காஃபி கொஞ்சமாவது குடிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துக்கிறேன். வேறு எடுத்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டான் போது. இந்தாங்க காஃபி. அவ்வளோதானே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் போட்டேன், கொஞ்சமாக சால்ட்டு, அவ்வளோதான். மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுறலாம். அப்போதான் பட்டாணி வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ பிரியாணிக்கு தேவையானதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். மாங்காய் இருக்குது, அதை போட்டு பிரியாணி பண்ணலாமா? பண்ண டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் காற்று சாப்பிடுவானா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்றான். பிரியாணின்னு பாவக்காய் பிரியாணி செஞ்சுறியா? ஏன் அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். பாவக்காய் குழம்பு பண்ணிடலாம். இப்பயா? நாளைக்கு பாவக்காய் குழம்பு, அந்த புடலங்காய் கூட்டு, ரசம், அது நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் வந்து செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி வச்சுருக்கேன், பூண்டு, அப்புறம் ஃப்ளேவருக்கு தாளிக்கிறதுக்கு புதினா. எல்லோரும் மாதிரி தாங்க நானும் ஒரே மெத்தடில் தான் பிரியாணி செய்வேன். ஆனால் நான் செய்யறது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு பிடிக்குதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி பாத்திரம் அங்கே தான் இருக்கா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து இஞ்சியோட தோலை சீவிட்டு நம்ம கடகடன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிடலாம். இது வந்து ப்ராப்பர் குக்கிங் சேனல் கிடையாதுங்க, வ்ளாக் சேனல். காலைல எழுந்தேன், பசங்களுக்கு பாலை காய்ச்சி கொடுத்தேன், லஞ்ச் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பண்ணுறது தான் நானும் பண்ணுவேன். சாமான் கழுவேன், துணி துவைப்பேன். அது வந்து திருப்பவும் உங்களுக்கு காட்டினா டென்ஷன் ஆகிடுவீங்கன்னு தான் அதோட கட் பண்ணிட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷனோடு காட்டுறது. ஓகேங்களா? இந்த இஞ்சி சீவறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு எதனா டூல் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இல்லை நான் வந்து இஞ்சியை குட்டி குட்டியாக எடுக்கிறதுனால கஷ்டமாக தெரியுதான்னு தெரில. இந்த கேப்லலாம் கத்தி இறங்கவும் மாட்டேங்குது, அங்கேருந்து மண் வரவும் மாட்டேங்குது, தோலும் வர மாட்டேங்குது. ஆப்பிளுக்கு, உருளைக்கிழங்குக்கெலாம் அப்படியே நைஸாக தோல் சீவுற மாதிரி இருக்குது. இந்த இஞ்சிக்கு இந்த இங்கு இடுக்கலெல்லாம் போய் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. நீங்களும் என்ன மாதிரி தான் கஷ்டப்படுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி இடுக்கலெல்லாம் போயிட்டு எடுக்க முடியாமல் கையை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பூண்டை போட்டாச்சு, தோல் சீவன இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுடணும். இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டுருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தினமுமே இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயிலு, சால்ட்டு, மஞ்சள் தூள், இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போக மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிட்டேன். பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா, அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது காய்கறியை சக்குன்னு கட் பண்ணுறோம், அது வதக்கிறதுக்கு போகிறோம். இது வந்து புது பீன்ஸுன்றதுனால நார் அதிகமாக வராது. இதை நம்ம 10 நாள் வச்சுருந்தோம், நார் வந்து கண்டிப்பாக வரும். வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி
தக்காளியும் இதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். பீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து பிரியாணியில் இவ்வளோ பெருசாக போடணும். கேரட்டையும் அதே மாதிரி தான் இப்படி 2ஆக போட்டு இப்படி அரிஞ்சிக்கணும். அவ்வளோதான், காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி செய்யறது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மல் பாத்திரத்தில் செய்யும்போது அடி வந்து தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால் பிரியாணி சூப்பராக வரும். ஸோ இந்த பிரியாணி பாட்டோட லிங்க்கை வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த பிரியாணி பாட் வந்து நான் நெஸ்டேஷியாவில் தான் வாங்கினேன். நெஸ்டேஷியாவில் எப்பவுமே ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வந்து கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வைக்கிறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரி, பாத்திரம் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றினோடனே பபுள்ஸ் வருது. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஒரு 4 லவங்கம், 2 பட்டை, இந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ. இதை போட்ட உடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு சும்மா 1 ஸ்பூனுக்கு மட்டும் சால்ட் போட்டுறேன். அவ்வளோதான், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும், நல்லா வதங்கிடும். இன்னும் ஒன்று போட மறந்துட்டேங்க, ஏலக்காய். ஒரு 2 ஏலக்காய் போட்டுடலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் கேரட் பீன்ஸு இந்த பச்சை மிளகாவை போட்டுடுறேன். ஃபஸ்ட்டே போட்டிருந்தோன்னா பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டு காரம் ரொம்ப இறங்கிடும், அதனால தான் இப்போ சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, கேரட்டு பீன்ஸு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், 3 ஸ்பூனே போடுறேன், காரம் உரைக்குமோ தெரில. இது பவுலில் நல்லா இருக்குல்ல, வேணா லிங்க் வைக்கிறேன், திட்டாமல் வாங்கிக்கோங்க. மசாலா போட்டு வதக்கிடலாம். பிரியாணி மசாலா போட்டால் தான்ப்பா அந்த பிரியாணி வாசனை வீடு ஃபுல்லாக வருது. இன்றைக்கி வந்து கார்த்திக்கு மட்டும்தான் ஸ்கூலு, ஃப்ரீயாக ஸ்கூல் போகிறது இல்லைல்ல, அதனால தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலாக விழுந்து கவனிக்கிறோம் அவரை. இல்லைனா ஸ்கூல் போக மாட்டேன். ஆமாம், நம்மளும் அப்படி தானே. நம்ம அக்கா தங்கச்சிலாம் லீவ் போட்டாங்கன்னா நம்மளும் வந்து போக மாட்டோம்ல, லீவ் போடணும்னு ஏதாவது ஒன்று ஸ்வாக் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். அவன் வந்து தனியாக ஸ்கூல் போனதே கிடையாது, ஃப்ரீயாக போயிருக்கிறா. கார்த்திக் உடம்பு சரியில்லைன்னா அவள் தனியாக போவாள், ஆனால் இவன் போக மாட்டான். இதான் ஃபஸ்ட் டைம் போகிறான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு அன்றைக்கி வந்து சொன்னார். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தயிர் சேர்க்குறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், ஏன்னா காரம்லாம் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. தயிர் சேர்த்தா தான் காரம் கரெக்டாக வந்து லெவலாக வரும். பிரியாணிக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. இப்போ வந்து பிரியாணிக்கு முக்கியமே தண்ணி வைக்கிறது தான். ஸோ நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 3. தண்ணி சேர்த்துட்டோமா. இப்போ வந்து பட்டாணியை சேர்க்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக வெந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம செய்யறது வந்து தம் பிரியாணி, சரிங்களா? அதனால தான் இந்த பச்சை பட்டாணியை ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு சேர்க்குறோம். டைரெக்டாக ஊற வச்ச பட்டாணி இதிலே போட்டிங்க அப்படின்னா
கொஞ்சம் வேகாத மாதிரி நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும். சரிங்களா? எங்கள் கார்த்திக்கு வந்து பட்டாணியெல்லாம் அப்படியே கடித்த உடனே மாவாக போகணும், அந்த அளவுக்கு வெந்துருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரியே வேக வச்சுட்டேன். தேவையான அளவு பட்டாணி சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வந்து மதியம் பொரியல் அந்த மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தண்ணியில் வந்து ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். சால்ட்டு காரெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புதினா வெடி போட்டுருவோம். புதினா போட்டாச்சா, தண்ணி கொதித்த பிறகு தான் அரிசி போட போகிறோம். மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுக்கவே இல்லையே, ஒரே உருளைக்கிழங்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணுறோம், மிளகாத்தூள் போட்டு வறுக்கிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கோட தோலை சீவிக்கலாம். அட இது என்னப்பா, இது தோலே வர மாட்டேங்குது, கல் மாதிரி இது. படி பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு தோல் சீவறதுக்குள்ளே தண்ணி கொச்சி வந்துடுச்சு. அரிசி போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, அரிசி சேர்த்தாச்சா. கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு மாதிரி வெந்து வரும்போது தம் போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டோன்னா இது பேர் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை. இதை இப்படி குறுக்க கட் பண்ணிட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி டபுள் பாஸ் வேலையை வச்சு தான் ஊருக்குள்ளே நிறைய பேர் சுற்றி நிறுகிறாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அரிசி போடும்போது தண்ணியாக இருந்ததா, இப்போ அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் வெந்த மாதிரி குழஞ்ச மாதிரி வந்துச்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே சேர்ந்து வரணும், அப்போ தான் தம் போடணும். இப்போ இந்த கடாயில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். இவ்வளோ கிட்ட வருது பிரியாணி வாசனை, மூக்கிலேயே போகுது டைரெக்டாக. எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னை சுற்றி ஒரே கண்ணாடி பொருளாக இருக்குதா, பயமாக இருக்குது, பதட்டத்தோடு ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன், பொறுப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படின்னு. மச்சியாக இருக்கணும். இதே மாதிரி தான் லைஃப்லேயும் ஒரு சில மாற்றங்கள் வந்த பிறகு நமக்குள்ளேயே வந்து அந்த பொறுப்புணர்ச்சி, கடமை, அமைதி, சாந்தம் எல்லாமே வந்து. கடுகு போட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு. நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு வறுவல் தான். அதில் கடலப்பருப்புலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சீரகம் கொஞ்சம் போட்டுறேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். ஒரு வீடியோவில் வந்து தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு இது போட்டேன். உளுத்தம்பருப்பு தீய விட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தீய விடலைங்க, இது வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்து வச்சுருக்கிறேன்னா அதனால கருப்பு உளுந்து அப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்க்குறத வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து தம் போடணும். இப்படி வந்து நல்லா கரெக்டாக அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே புதினாவெல்லாம் இப்படி போட்டுட்டு மூடியை வச்சுட்டு வெயிட் வைக்கணும். இந்த பக்கம் ஒரு வெயிட்டு, இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்புறம் 20 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா சுட சுட வெஜ் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிட்ருக்கோம். உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு வறுவலில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுடுறேன். கொஞ்சமாக தண்ணி. இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஃப்ரை, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. 2 நிமிஷத்தில் வந்து உருளைக்கிழங்கு வெந்துடுங்க. நிஜமாகவே நம்ம என்றைக்கு காரக்குழம்பு வைக்கிறோமோ அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வேகாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணும்போது சட்டுன்னு வெந்துடும். அது எப்படின்னே தெரில. குழம்புல வாட்டுன்னு கொச்சின்னு இருக்கும், உருளைக்கிழங்கு வேகவே இல்லைன்னுவாங்க.
ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டேன், சட்டுன்னு வந்துடுச்சு பாருங்களேன். உருளைக்கிழங்கு வறுவலில் எப்படி நசுக்கினோடனே உருளைக்கிழங்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கார்த்திக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி தொக்கு வந்து நைட்டு வச்சேன்னா அதுதான் வேணும்னு அடம் முடிக்கிறான். சரி, அந்த தொக்கு அப்படியே குத்துற போகிறேன். அவனுக்கு பிடிச்ச மொறு தோசை, பெரிய ரவுண்டும் இல்லாமல் சின்ன ரவுண்டும் இல்லாமல் மீடியமாக ஒரு ரவுண்டை ஊற்றி தோசை சுட போகிறோம். அவ்வளோதான். நெய்யை வந்து அப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி பளபளன்னு தூவி விடணும். அவ்வளோதான். பிரியாவுக்கும் வந்து நெய் தோசை தான் இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ காலையில் எங்கள் பசங்களுக்கு வந்து தோசையும் தக்காளி தொக்கு தான் இருக்குது. மதியத்துக்கு வந்து வெஜ் பிரியாணி, ஆனியன் ரைத்தா அது வந்து பண்ணி கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தா அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவா. அவளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் அடிபட்டுருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் நல்லா இருக்குது, அவள் வந்து நல்லா சாப்பிடுவா. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, குழந்தைய வந்து எப்படி சாப்பிடுவாளோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை விட நீங்கள் வந்து அவ்வளோ அக்கறையாக பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சீக்கிரத்தில் சரியாயிடும் அவளுக்கு. அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக மொறுன்னு வருது பாரு. இந்த தோசை கரண்டி அடியில் தெரியுது. அந்த அளவுக்கு தோசை வந்து அருமையாக சுட கற்றுக்கினுங்கிறேன். நான் லைஃப்லேயே 2 விஷயம் நல்லா கற்றுக்கினேன். தோசை கரெக்டாக ஊற்றணும், ரசம் கரெக்டாக வைக்கிறதுக்கு கற்றுக்கினேன். உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இந்த தோசை இந்த கல்லில் ஒட்டாமல் வருதுன்னு எப்போ எவ்வளோ பேர் கேட்குறாங்க. நானும் அதிகமாக ரிப்ளை கொடுக்குறேன். அதை அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையானே தெரியலைங்க. இது வந்து இண்டஸ் வேலியில் வாங்கின தோசைக்கல். இதை நல்லா சீசனிங் பண்ணி பழகி வச்சுருக்கிறேன். சூப்பராக தோசை வருங்க. எப்படி பண்ணணும்னு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக கூட அதை அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அழகாக கல்லில் ஒட்டாமல் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒடியா தோசை ரெடி. எஸ், வாசனையாக இருக்கா? கீ ரோஸ் ரெடி. 120 ரூபா பே பண்ணிட்டு போ. 2 தோசை, தக்காளி சட்னி, கீலாம் வர போட்டிருக்கேன்ல. உங்களுக்கு வேணுமா கீ ரோஸ்ட்? 160 ரூபா. அது நான் அவனுக்கு மட்டும் 120, எனக்கு 160. உனக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜாக சுட்டு தரேன்ல. சரி, பிரியாணி ஓப்பன் பண்ணுவோமா? சூப்பராக வந்துருக்கு போலவே. அவ்வளோதாங்க. சூப்பராக வெஜ் பிரியாணி ரெடி. கப்பில் பேக் பண்ண வேண்டியது தான். சுட சுட கொடுத்துருவேன். நான் இப்படியே எப்படி கொடுப்பாங்க? ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுருவேன். அவன் கிளம்புறதுக்குள்ளே இந்த சாப்பாடு வந்து சில்லுன்னு ஆகிடும். அவ்வளோதாங்க. எனக்கு காலைல தோசையாக பிரியாணியானே தெரியலையே. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி எனக்கு முடிவு பண்ணிட்டேன். வெஜ் பிரியாணிக்கு சைடிஷ்ஷு உருளைக்கிழங்கு வறுவல். அவ்வளோதான். எடுத்து பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆப்பிள் தான் கார்த்திக்கு வந்து ஸ்நாக்ஸு. டக்கு டக்குன்னு கட் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவ்வளோதாங்க. வெஜ் பிரியாணி, உருளைக்கிழங்கு வறுவல், ஆப்பிள் ஸ்நாக்ஸு, லஞ்சு டவலு, ஒரு ஸ்பூன் வைக்கணும். ஒரு நாள் தெரியாமல் 2 ஸ்பூன் வச்சுட்டேன். 2 ஸ்பூன்லேயும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிறான்னா பார்த்துக்கோ. வந்து சொல்கிறான், நீ ஏமா 2 ஸ்பூன் வச்ச, நான் 2 வாட்டி சாப்பிடணும்னு வச்சுருக்கிறியா அது. 2 கையில் அள்ளி அள்ளி சாப்பிட்ருக்கேன். அது 2த்தையுமே யூஸ் பண்ணியிருக்கிறான் பாரு. அவன் எவ்வளோ டேலண்ட்டு தெரியுமா? அம்மா சொல்ல தட்டாதவன். சரி, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. கார்த்தியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். போலாமா? வா வா வா, எத்தனை கிளம்பு ஓடு. பேக் வேணாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் சதீஷ் அனிதா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய். ஏந்திரா. ஒரே கயிறு கட்டையாக இருக்குது. பெயிண்டிங் வேலை பல வருஷமாக நடக்குது. போலாமா கார்த்தி? என்னடா கல் என்னடா
படிக்கலைன்னா கல் தான் துடைக்கணும். வா உட்காருவா. அம்மாடி போலாமா? பாய். பாய்.